நம்ம எல்லாருமே நிறைகளை விரும்புவோமா குறைகளை விரும்புவோமா? நிறைகள். நம்ம விரும்புறது என்னது? நிறைகள். குறைகள் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளாகட்டும், நம்மளுடைய உறவினர்களாகட்டும், நம்ம நண்பர்கள் எதுக்கு நம்மளை விட்டு போனாங்கன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அது எதுக்குன்னு ஏதாவது யோசிச்சிங்களா? சார், அவனை பார்த்து அங்கே சொல்கிறது, இங்கே பார்த்து இங்கே சொல்கிறது. அப்போ அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நண்பர்களோட குறைகளை பார்த்து தான் நம்ம விட்டு விலகுறோம். அவங்கள்ட்ட நிறைகள் இருக்கும், அந்த நிறைகளை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம பழகுறோம், பழகுதட்டிக்கு இருப்போம். உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், யாராக இருந்தாலும் பழகுவோம், எல்லாமே செய்வோம், கூட வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை என்னென்னா, நம்மளை எதுக்கு கடவுள் படைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மற்றவங்களோட நிறைகளை எடுத்து நாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க கூட நம்மளை சேர விட்டுருக்கணும். இனிமேல் நீங்கள் எல்லாருமே என்ன யோசிக்கணும்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உன்னுடைய உறவினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைகளை நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அந்த நிறைகளை எடுத்து உங்களோட நிறைகளோட சேர்க்கும்போது உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்யும்? மாறும். இனிமேல் என்ன செய்யணும்? மற்றவங்களோட நிறைகளை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். குறைகளை என்ன செய்யக்கூடாது? மைண்டில் வச்சுக்கிறக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய குறைகள் எல்லாமே மாறி நமக்கு எல்லாமே நிறைவானதாகும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்தோம்னா இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே நமக்கு எப்படி இருக்கும்? இனிய நாளாக அமையும். இன்றையிலேருந்து எல்லாருமே யோசிங்க, மற்றவங்களோட பழகும்போது நிறைகளை மாத்திரம் எடுப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து.